வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் மனோகரா. வாங்க கதையை தொடரலாம். இங்கதான்னு சொல்லிட்டு மனோகரன் அவரோட அப்பாவை நோக்கி ஓட, அதே சமயம் எங்கே என் மனோகரன் மன்னர் தேட அவங்க அப்பா கிட்ட போய் தான் தான் மனோகரன்கிறத சொல்ல போற அதே சமயம் ஒரு வீரன் அங்க வர தன்னோட நிலை புரிய பட்டுன்னு மன்னருக்கு முதுக காட்டி திரும்பி நின்னுடுறார் மனோகரன். இப்படி இவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உக்ரசேனரும் வசந்த சேனையும் நடன நிகழ்ச்சிய சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாலினி வந்து வசந்த சேனை கிட்ட விஜயாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிற மேட்டரை சொல்றாங்க. அதை கேட்டதும் வசந்த சேனைக்கு பயங்கர அதிர்ச்சி. சிறையில இருந்து வந்துகிட்டு இருக்கிற அட்சயனை கூப்பிட்டு பாதாள சிறையில கிடக்கிற விஜயாவுக்கு குழந்தை பிறந்திருக்கான்னு வசந்த சேனை சொல்ல, அதை கேட்ட மனோகரனுக்கு பயங்கர அதிர்ச்சி. அவரோட முக எக்ஸ்பிரஷனை பார்த்து என்ன அட்சயான்னு வசந்த சேனை கேட்க, அழிய போற நேரத்துல அரும்பு முளைச்சிருக்கேன்னு அவர் துக்கத்தோட சொல்ல, அதுக்கு வசந்த சேனை அதைத்தான் கிள்ளி எறியணும்னு சொல்ல, அந்த வார்த்தையை கேட்டதும் நானானு பதறார் மனோகரன். சொந்த மகனை தானே கொல்லணும்னு கேட்க எந்த தந்தைக்குதான் வலிக்காது? உன்னை விட இந்த காரியத்தை செய்ய யார் இருக்கான்னு வசந்த சேனை சொல்லிட்டு தன்னோட முத்திரை மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு இப்பொழுதே போன ஆணையிட்டுட்டு போயிடுறாங்க வசந்த சேனை. இனியும் வசந்த சேனையை விட்டு வைக்க கூடாதுன்னு ஆத்திரமும் ஆவேசமுமா கட்டாரி எடுத்துக்கிட்டு வசந்த சேனை போன திசையை நோக்கி அவசரமா மனோகரன் போக, ஆனா அவரோட மனசாட்சி அவரை தடுத்து நிறுத்துது. மனோகரா, நில், ஆத்திரப்படாதே, அவசரத்துக்கு அடிமையாகாதே. அரண்மனை முழுவதும் எதிரிகள், அன்னையும் சிறையில், தந்தையோ தவிக்கிறார். வாள் நீட்டி பாய்கிறாயே, உன் வாடாமலர்களை யார் காப்பாற்றுவார்கள்? வண்ணக்கிளிகளை யார் காப்பாற்றுவதுன்னு அவரோட அறிவு அவருக்கு புத்தி சொல்ல, வசந்த சேனை கொடுத்த மோதிரத்தை எடுத்துட்டு சிறைச்சாலைக்கு போறார். அதே சமயம் உண்மையான அட்சயன் தன்னை கட்டி வச்சிருந்த கயிறை அறுத்துட்டு அந்த குகையை விட்டு தப்பிச்சு வந்துடுறார். அதே சமயம் உக்ரசேனரும் வசந்த சேனாவும் உல்லாசமா இருக்க, வசந்த சேனா உக்ரசேனர் கிட்ட நாளைக்கு ஆக வேண்டிய காரியத்தை பத்தி ஆலோசிப்போம்னு சொல்ல, இனியும் என்ன ஆக வேண்டியதுன்னு உக்ரசேனர் கேட்கிறார். அதுக்கு வசந்த சேனை நாளைக்கு வசந்தனோட பட்டாபிஷேகம்னு சொல்ல, நிச்சயமா, ஆனா அதுக்குள்ள நாடு நம்மளோட வசமானதை அறிவிக்கணும்னு சொல்றாரு உக்ரசேனர். அறிவிக்கிறதால ஏதாவது ஆபத்தான வசந்த சேனை கேட்க, யாரால ஆபத்து? என்னை எதுக்க கூடியவங்க இந்த உலகத்துல இருக்காங்களான்னு தெனாவட்டா சிரிக்கிறார் உக்ரசேனர். உற்சாக வெள்ளத்துல உயிரோட இருக்கிற மனோகரனை மறந்துடக்கூடாதுன்னு வசந்த சேனை எச்சரிக்கிறாங்க. அதே சமயம் மனோகரன் வசந்த சேனை கொடுத்த முத்திரை மோதிரத்தை காட்டி பத்மாவதியும் விஜயாவும் இருக்கிற பாதாள சிறைக்கு போறார். அம்மானு கூப்பிட்டுட்டு மனோகரன் உள்ள வர, நீ யாருன்னு பத்மாவதி கேக்குறாங்க. நான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு மனோகரன் என்ன அனுப்பினார்னு சொல்றார் மனோகரன். மனோகரனா, என் கண்மணி சுகமா இருக்கிறான்னு சந்தோஷமா பத்மாவதி கேட்க, விஜயாவும் அத்தே அவர் எங்க இருக்கிறாரான்னு ஆவலோட கேக்குறாங்க. அதை கேட்டு சிரிச்சுட்டு, சதா உங்களோட இதயத்திலே இருக்கும் அவர் வேற எங்க இருப்பார்னு மனோகரன் சொல்ல, பத்மாவதி யாருப்பா நீன்னு கேக்குறாங்க. அத அப்புறமா சொல்றேன், முதல்ல நீங்க 2 பேரும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு மனோகரன் அவசரப்படுத்துறார். என்னன்னு பத்மாவதி கேட்க, மனோகரனோட ரகசிய ஏற்பாடுன்னு சொல்லி முத்திர மோதிரத்தை காட்டி யாருடைய தடையும் இல்லாம வெளியேறிடலான்னு புறப்படுங்கன்னு சொல்றார் மனோகரன். அதுக்கு பத்மாவதி, தந்திரமா தப்பிச்சு போக கூடாது, மகாராஜாவோட உத்தரவை மீற முடியாதுன்னு மனோகரன் கிட்ட சொல்லிடுன்னு பத்மாவதி சொல்ல, விஜயா அத்தேன அழுகுரல்ல கூப்பிட, பத்மாவதி சிறைச்சாலையில எனக்கு செல்வ பேரன் பிறந்திருக்கான்னு மனோகரன் கிட்ட சொல்ல சொல்லி அவர்கிட்டே சொல்றாங்க. இந்த பேரனுக்கு வர பேராபத்தை நீக்கதான் உங்களை வெளியே போக சொல்றேன்னு மனோகரன் சொல்ல, அரச கட்டளைய அரசியே மீறது முறை இல்லைன்னு சொல்ல, அப்படின்னா அந்த குழந்தையவாது கொடுங்கன்னு மனோகரன் கேட்க, விஜயாவுக்கு டவுட் வருது. குழந்தையோட உயிரை காப்பாத்தணும்னா குழந்தையவாது கொடுங்கன்னு மனோகரன் கேட்க, உடனே விஜயா பத்மாவதி கிட்ட, இவரை நம்பாதீங்க, குழந்தைய கொல்றதுக்கு ஏதோ சூழ்ச்சி நடக்குதுன்னு சொல்ல, அத மனோகரன் மறுத்தாலும் அதை நம்ப மறுத்து குழந்தைய கொடுக்க மறுக்கிறாங்க விஜயா. அப்போ ஒரு வீரன் உக்ரசேனரும் வசந்த சேனையும் இருக்கிற ரூமுக்கு வந்து அட்சயர் வந்து இருக்கிறாருன்னு சொல்ல, தான் கொடுத்த வேலையை முடிச்சுட்டான்னு நினைச்சு வசந்த சேனை ரொம்ப சந்தோஷமா, வந்துட்டானா உள்ள வர சொல்லுன்னு சொல்றாங்க. விஜயாவோட குழந்தைய கொண்டுட்டு வெற்றி செய்தியோட வந்து இருப்பான்னு சொல்லிட்டு கழுத்துல போட்டு இருந்த முத்து மாலைய அட்சயனுக்கு பரிசா கொடுக்க வசந்த சேனை எடுத்துட்டு, உங்களோட தளபதி மிகவும் தந்திரசாலின்னு சொல்ல, அதுக்கு உக்ரசேனர் அதுல சந்தேகம் என்னன்னு பெருமையா சொல்றார். அப்ப உண்மையான அட்சயன் உள்ள வர, வா அட்சயான்னு உக்ரசேனர் கூப்பிட, அங்க வந்தவனை பார்த்ததும் வசந்த சேனைக்கு பயங்கர அதிர்ச்சி. அவரோட ட்ரெஸ்ஸை பார்த்து என்ன அட்சயான்னு உக்ரசேனர் கேட்க, இவனா அட்சயன்னு வசந்த சேனை கேட்க, ஆமான்னு சொல்றாரு உக்ரசேனர். இல்லைன்னு வசந்த சேனை சொல்ல, அதுக்கு அட்சயன், நான் தான் உண்மையான அட்சயன், உங்களை இதுவரை ஏமாற்றியது போலி அட்சயன் அம்மனின்னு சொல்ல, அதை கேட்ட உக்ரசேனருக்கு பயங்கர அதிர்ச்சி. ஆமா மகாராஜா, என்ன கட்டி போட்டாங்க, இப்பதான் தப்பிச்சு வந்தேன்னு அட்சயன் சொல்றார். கட்டி போட்டாங்களா? யாருன்னு உக்ரசேனர் கேட்க, மனோகரன் பதில் சொல்றார் அட்சயன். அதை கேட்ட வசந்த சேனைக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கு. அப்படின்னா இங்க இருக்கிற அட்சயன் வசந்த சேனை கேட்க, மனோகரன் சொல்றார் அட்சயன். அப்படியா, எங்க அவன்னு உக்ரசேனர் கேட்க, சிறைச்சாலைக்கு தான் போயிருக்கான்னு வசந்த சேனை சொல்லிட்டு அவங்க அவசரமா போக, விடக்கூடாதுன்னு உக்ரசேனரும் பின்னாடியே போறார்.
குழந்தைய கொஞ்சம் கொடுங்க, மனோகரனோட குழந்தைக்கு ஒரு முத்தம் கூட கொடுக்க கூடாதான்னு மனோகரன் கேட்க, அத்தைன்னு அலறிட்டு நீ போறியா இல்லையா? சூழ்ச்சிக்காரான விஜய கோபமா சொல்ல, இல்ல விஜயா, என்ன உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு தாடியை எடுத்துட்டு தான் யாருங்கிறத காட்டுறார் மனோகரன். அதை பார்த்ததும் 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். அதே சமயத்துல வசந்தசேனையும் உக்கிரசேனரும் அங்க வந்துடுறாங்க. அவனை பிடியுங்கன்னு வசந்தசேனை ஆணையிட வீரர்கள் மனோகரனை சூழ்ந்துடுறாங்க. மனோகரன் எதிரிங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிப்பார் தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.